தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவிலிருந்து விலகிய பிரபல நடிகர். தேமுதிகவிலிருந்து விலகிய பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2005ஆம் ஆண்டு தேமுதிகவை விஜயகாந்த் ஆரம்பித்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அவர் 35 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஏறத்தாழ 29 தொகுதிகளில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். விஜயகாந்த் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். அவர் தேமுதிக சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுள் முக்கியமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருண் பாண்டியன். இவர் பிரபல தயாரிப்பாளர் ஆவார். பிற்காலத்தில் இவர் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தார். துறைமுகம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இவர் ஒரு பாடி பில்டர் ஆவார். ஆனழகன் பட்டங்களை வென்றுள்ளார். அருண் பாண்டியன் அவர்கள் விஜயகாந்துக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். தேமுதிக சார்பில் பேராவூரணி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார். பேராவூரணி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு அவர் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் விஜயகாந்துக்கும் அருண் பாண்டியனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் தேமுதிகவிலிருந்து விலகி அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை இணைத்து கொண்டார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் அருண் பாண்டியன் தேமுதிகவிலிருந்து விலகியது அப்பொழுது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தொண்டர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. விஜயகாந்துக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் அவர். விஜயகாந்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவர் தேமுதிகவிலிருந்து விலகினார். அருண் பாண்டியன் தேமுதிகவிலிருந்து விலகியதற்கு காரணம் பிரேமலதா தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு அப்பொழுது பரவலாக இருந்தது.